வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது மணத்தக்காளி கீரை கடையலும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வறுவலும் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு, மணத்தக்காளி கீரை, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. நல்லா அலசி போட்டுக்கோங்க. மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 பச்சை மிளகாய் போடுங்க. வெங்காயமும் அதிலே சேர்த்துங்க. தக்காளி அறுத்து போட்டுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு, ஸ்டீம் அடங்கிடுச்சு. மணத்தக்காளி கீரை நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தண்ணியா எடுத்து வச்சுட்டு கீரையை போட்டு கடைஞ்சிக்கலாம். சட்டியில உப்பு சேர்த்துக்குங்க. மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நீங்க அப்படியே வேக வச்சு பண்றதை விட நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இது பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வேற பாத்திரத்துல மாத்திடுறேன். இப்ப தாளிச்சு ஊத்திக்கலாம். நெய்ல தான் நான் தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணா எண்ணெய் கூட ஊத்தி தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து, வடகம் போட்டிருக்கேன். வடகம் இருந்தா தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வடகம் போட்டுக்கங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கீரையில போட்டுடலாம். நெய் கொஞ்சம் அதிகமா தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணா கம்மி பண்ணிக்கங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. அடுத்து வறுவல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அடுத்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ரெடியா இருக்கு. பேன் வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. இப்ப தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் போட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா வதங்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி எல்லாம். அரிஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகா பொடி கலந்துட்டு தான் சேர்த்துருக்கேன் நானு. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா ஒரு கலரை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மணத்தக்காளி கீரையோட உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வறுவலையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும்.